டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் சிறு குழந்தைகள் கூட ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இன்று நாம் தொழில்நுட்ப வளர்ச்சி யுகத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் பகாசுரன் கொஞ்சம் கொஞ்சமாக நமது படைப்பாற்றல் திறனையும் வாழ்வியல் ஒழுக்கத்தையும் கொன்று வருகிறது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்னும் வரத்திற்கு நாம் கொடுத்த விலை நமது மன அமைதி என்னும் பெரும் செல்வம்தான். தொடர்ந்து சமூக ஊடகங்கள் நமது நேரத்தை தின்று வருகின்றன. இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூட எனக்கு யூடியூப் என்னும் சமூக ஊடகம்தான் துணை நிற்கிறது. என்ன செய்வது? நமது இந்திய கலாச்சாரத்தின் ஆணி வேராக விளங்கும் குடும்பம் என்னும் கட்டமைப்பு சமூக ஊடகங்களால் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு வருகிறது. சமூக ஊடகங்களில் விளம்பரங்கள் கூட ஆபாசம் அதிகம் திணிக்கப்படுகிறது. சமூக ஊடகங்கள் ஏராளமான செய்திகளை நமது மூளைக்குள் திணித்து வருகின்றன. மூளை அவற்றை ப்ராசஸ் செய்து ஜீரணிப்பதற்குள் அடுத்த செய்தி அனுப்பப்படுகிறது. இதனால் மூளை எளிதில் சோர்வு அடைந்து விடுகிறது. நமது மூளை என்னும் இயக்குனர் சிகரம் புலன்கள் வாயிலாக பெறும் செய்திகளை உள்வாங்கி கிரகித்து அதன் மைய கருத்தை புரிந்து கொள்ளும். அவற்றை அப்படியே ஆழ்மனதில் பதிய வைத்து கொள்ளும். இப்படி பதிவு செய்யப்படும் விஷயங்கள் நமது செயல்களாக உருவெடுக்கும். இதனால்தான் நமது முன்னோர்கள் சிந்தனையே செயல் வடிவம் பெறும். ஆகவே நல்லவற்றையே நினை, நல்லவற்றையே பார், நல்லவற்றையே பேசு என்றார்கள். ஆனால் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகள் வன்முறை சார்ந்ததாகவே பெரும்பாலும் இருக்கின்றன. உன் சந்தோஷத்திற்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதில் தவறில்லை என்ற கருத்தும், பணம் சம்பாதித்தவனே வெற்றியாளன் என்ற கருத்தும் மக்கள் மனதில் திணிக்கப்படுகிறது. இந்த கருத்தை உள்வாங்கும் மூளை அதை எப்படி செயல்படுத்துவது என்று புரியாமல் குழப்பமடைகிறது. காரணம், நியாயமான கோரிக்கைகளை மட்டுமே ஆழ்மனம் எளிதில் தீர்த்து வைக்கும். நியாயமற்ற கோரிக்கைகள் அனைத்தும் மேலும் பல துன்பங்களை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும். அதன் முதற்கட்டமே மன அமைதியின்மை. அதன் தொடர்ச்சியாக தூக்கமின்மை, கவன சிதறல் மற்றும் முடிவெடுக்க முடியாத மனநிலை ஆகியவை ஏற்பட்டு இறுதியில் தற்கொலை எண்ணத்தில் கொண்டு போய் விடும். பணக்காரர்கள் அனைவரும் மன அமைதியுடனும் மன நிறைவுடனும் இருக்கிறார்களா என்றால் இல்லை எனலாம். சரி, இந்த துன்பங்களுக்கு முடிவுதான் என்ன? நமது எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு நமது ஆழ்மனம் என்னும் மந்திர சாவியிடம் உள்ளது. ஆழ்மனதுடன் தொடர்பு கொள்ளவும் அது அளிக்கும் தீர்வுகளை புரிந்து கொள்ளவும் உதவும் ஒரே செயல்பாடு தியானம் மட்டுமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், மன அமைதிக்காக ஒரு சிறிய வழிகாட்டுதல் தியானம். இந்த தியான முறையை தூங்க செல்வதற்கு முன்போ அல்லது தூங்கி எழுந்த பின்போ கண்களை மூடி கேட்டு வாருங்கள். முடிந்தால் மூச்சு காற்றின் மீது கவனம் செலுத்தி வாருங்கள். நாளடைவில் அற்புதங்கள் நிகழ்வதை நீங்களே உணருவீர்கள். ஒவ்வொரு கட்டளைக்கு இடையிலும் சில மணித்துளிகள் அவகாசம் விடப்படும். அந்த சமயத்தில் கண்களை திறக்க வேண்டாம். என் மனதில் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே தோன்றுகின்றன. மனநிறைவு, அமைதி, நல்ல எண்ணங்கள், ஆரோக்கியம், கனிவு, உற்சாகம், ஒழுக்கம், தூய்மை
போன்றவை என்னுள் நிரம்பி இருக்க இந்த பிரபஞ்ச சக்தியானது துணை புரிகிறது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் ஜெயமே, இனி எல்லாம் சுபமே. சுகமே சூழ்க, நல்லதே நடக்கும். எனது நியாயமான கோரிக்கைகள் உடனே நிறைவேறும். வையகம் வளம் பெற வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், அறம் தழைக்க வேண்டும், ஆன்ம சக்தி ஓங்க வேண்டும். அளவு கடந்த கருணையும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்ச சக்திக்கு என் பணிவான வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நீங்கள் உங்கள் கண்களை திறக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியானம் நேர்மறை சிந்தனைகளை நமக்குள் விளைவிக்கும். நேர்மறை சிந்தனை என்பது எல்லாம் நன்றாக நடக்கும் என்று சும்மா இருப்பது அல்ல. என்ன நடந்தாலும் என்னால் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்று நம்புவதுதான். Thank you for watching this video, dear friends.